ஏன் சாப்பாட்டு அரிசில இட்லி வராதா? வரும். என்ன உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில்லு. இது என்ன புதுசா டாக்டர் செலவு 100 ரூபாய்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த 2 வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியாக மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவுது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள உங்க மாதிரி நோய் பிடிச்சு பிறந்திருக்குது. சினிமா 100 ரூபாயா? ஏன் சினிமா பார்க்காம உங்களால இருக்க முடியாதா? அதே எங்கிட்ட கேக்குறீங்க? உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க. ஏய் இந்த மாசம் உங்களுக்கு சினிமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க நம்ம வீட்டுல டிவி தான் இல்ல, அவங்களுக்கு வேற என்னங்க பொழுதுபோக்கு இருக்கு? சரி தொலைஞ்சு போதுங்க. ஒரே ஒரு சினிமாக்கு தான் கூட்டு போவேன். அதுவும் 50 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன்.